காயின் ஆபேலை கொன்ற போது ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே ஆபேல் எங்க? அவன் அடுக்கடுக்கா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். அந்த ஆவலாரியா அவங்க போன எனக்கு எப்படி தெரியும்? கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி மேல. ஒரு காரியம் செய்யும் போது அதை நியாயப்படுத்த உனக்குள் கேள்விகள் காணப்பட்டா அதை செய்யாத. ஏன் செய்யக்கூடாது? அவங்க செய்யறாங்க, இது என்ன ஆக போகுது? பாத்தீங்களா என்ன ஆக போகுது? அவங்கள்ட்ட பேசுனா என்ன? பாய் ஃப்ரெண்ட் தானே. நாங்க அப்படியெல்லாம் பழகலையே, அண்ணன் தானே பழகுறோம். நாங்க அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகுறோம், அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறோம். நீங்க என்ன தப்பா இருந்தா என்ன செய்ய முடியுது? பாரு, உன் மனசுல இத்தனை கேள்வி வருதுல்ல, காயின் ஆயிடாத. கேள்வின்னு வந்தா காயின் ஆயிடாத. ஏன் இதுல என்ன தப்பு? ஏன் ஏன் எதுக்கு எப்படி? நீ கேள்வின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா காயின் ஸ்பிரிட் உனக்குள்ள வந்துருச்சு அர்த்தம். எங்க கேள்வி இருக்கோ அங்க மறைவான ஒரு பாவம் இருக்குன்னு அர்த்தம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவன் கொண்டு போட்டு வந்து கேட்கலாம். அங்க கொலை நடந்துருச்சு, ஒரு பாவம் நடந்துச்சு, இங்க கேள்வி கேட்கலாம். ஏன் ஏன் செய்யக்கூடாது? நான் எப்படி? அவன் எங்கேயோ போட்டு இவ்வளவு பெரிய உலகம், அவன் எங்கே போ, நானே பார்க்கணும், நான் காவலாளி, எனக்கு வாட்ச்மேன் வேலையை வச்சிருக்கீங்க. ரொம்ப நியாயப்படுத்தி வாதாடுங்க. ஒரு பாவத்தை நீ மறைச்சிட்டு வந்துதான் வாதாடிட்டு இருக்க. ரொம்ப நியாயமா பேசுவோம், ரொம்ப நீதிமான் மாதிரி பேசுவோம், ரொம்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவோம். பி கேர்ஃபுல். உன்னை நீ செஞ்சிருக்கிற, இல்லாட்டி இவ்வளவு கோவம் வராது.